அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைய நாங்கள் பார்க்க போறது சமையலறை கழிவுகளை சமையலறை கழிவுகளை பயன்படுத்தி உயிர்வாயுவை உற்பத்தி செய்வோம் என்ற செயற்பாடு சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு செய்முறை ரீதியாக பார்க்க போறோம். அதாவது சமையலறையில இருந்து கிடைக்கின்ற கழிவுகள் உண்மையாக பிள்ளைகள் பார்த்திருந்தீங்களா இருந்தா சமையலறையில கிடைக்கிற எங்களுக்கு கழிவுகள் என்று நாங்கள் அதை சொல்லக்கூடாது. நாங்கள் அவற்றை தரம் பிரித்து போடுவோமாக இருந்தா அவை எங்களுக்கு பலமாகத்தான் நாங்கள் அதை சொல்ல வேணும். இவையவற்றை சரியான முறையில் நாங்கள் தரம் பிரித்து போடுவோமாக இருந்தால் அவை வளமாக என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில பாத்தீங்களா இருந்தா எங்களோட சமையலறையில இருந்து கிடைக்கிற ஒவ்வொன்றுமே எங்களுக்கு பலமாகத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இந்த சமையலறை கழிவுகளை பயன்படுத்தி உயிர்வாயுவை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்ற தொடர்பாக செயற்பாட்டில நாங்கள் இப்ப சின்ன ஒரு செயற்பாடு இதுல கூட இது சம்பந்தமாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இன்றைக்கு பார்த்திருந்தீங்களா இருந்தா அனைவருமே ஒரு பேசு பொருளாக சொல்லப்படும் பாத்தீங்களா இருந்தா பேண்தகு அபிவிருத்தி என்றது பாருங்க என்னென்று சொல்லப்படுதுண்டா சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாததும் சமூகத்துக்கு நன்மை, சமூகத்தில் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதும் அதேவேளை பொருளாதார ரீதியில எங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதுமான செயற்பாடுகள் அததான் பேண்டகு அபிவிருத்தி என்று சொல்லுவார். இவ்வாறான சூழல் நியமிக்கதான செயற்பாடுகளை நாங்கள் ஊக்குவிக்கிறது மிகவும் ஒரு நல்லதும் வரவேற்கத்தக்கதும். இப்ப பாத்தீங்கன்னா தேர்ச்சி மட்ட கல்வியில நாங்கள் இப்ப பாக்குறோம் தரம் 9 உயிர்வாயு தயாரிக்கிற செயற்பாடு சம்பந்தமா பார்ப்போம். 10-11 விவசாயத்தில பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். நீங்கள் தொழில்நுட்ப பாடம் ஏலவெல்ல தொழில்நுட்ப பாடமா இருந்தா பெரிய நீங்கள் உயிர்வாயு அடுப்பு பயன்படுத்தி நீங்க நேரடியாக விசானகம் இதுகள் பயன்படுத்தி என்ன மாதிரி இந்த சமையலர் கழிவுகளை பயன்படுத்தி பிராக்டிக்கல் நேரே இந்த கேஸ் குக்கர்ல எவ்வாறு அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது என்ன மாதிரி அந்த அசைவுகள் பூர்ணமாகவே நீங்கள் அதை செய்து கொள்ளுவீங்க. இப்ப நாங்கள் நேரடியாக அறிவோம் எங்கட பாட இதுக்குள்ள என்ன மாதிரி நாங்கள் இது உயிர்வாயு இது எவ்வாறு பெறப்படுகிறது சம்பந்தமான செயற்பாடு சம்பந்தமா நாங்கள் இப்ப பார்க்க போறோம் பிள்ளைகள். இப்ப இது நாங்கள் செய்யறதுக்கு என்ன தேவை பாத்தீங்களா இருந்தா நாங்கள் பிரதானமாக எங்களுக்கு பாத்தீங்கன்னா முதலாவதுல பாருங்க பிள்ளைகள் என்ன செய்யப்படுது வடிவா பாருங்க இந்த பழக்கழிவுகள். இப்ப வீடுகள்ல பாத்தீங்களா இருந்தா மாம்பழம் பாத்தீங்கன்னா இந்த பப்பாசி பழம் என்ன எங்க பிலாப்பழம் போன்ற கழிவுகள் எல்லாமே நாங்கள் உண்மையாக வளம்னு சொல்லணும். இந்த கழிவுகள் இல்லாம அதுல போடப்பட்டிருக்குது பழக்கழிவுகள். இரண்டாவது பாருங்க எங்கண்ட சமையல் உணவு மீதி, அதாவது பாத்தீங்கன்னா சோறு பானுங்கண்ட பழைய பாத்தீங்களா இருந்தா அந்த கறியல் போட்ட சாப்பாட்டு கறியல் மற்ற பலகாரங்கண்ட இதுகள் ஒவ்வொன்றுமே தனித்தனியவாக எங்கண்ட உணவு மீதி என்று இதை நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததா பாருங்க வீட்டுல அம்மா சமைச்சு என்ன செய்யப்படுது வீட்டுல சமைக்காத பின்பு பாத்தீங்களா இருந்தா இந்த தோளுகள் சமையல இருந்த லீக்ஸ்கள்டையோ அல்லது இந்த மரக்கறிகள் வெட்டப்படுகின்ற இந்த பூசணிக்காய் இந்த கத்தரிக்காய் இந்த மற்ற ஒவ்வொரு மரக்கறி இல வகைகள் இந்த ஒவ்வொரு கழிவுகளுமே இதுல நாங்கள் வெட்டின இது போடப்பட்டிருக்குது. இவை தனித்தனியாக நாங்கள் 3 பிளேட்ல நாங்கள் இதை எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்களா இருந்தா 3 போத்தல்கள், அந்த 3 வாயொடுங்கின போத்தல். ஏன் நாங்கள் இதற்கு செய்ய போற பரிசோதனையில பலூன் அதுல கொழுவ போறோம். ஆகவே வாய் ஒடுங்கிய போத்தில் தான் அதற்கு எங்களுக்கு தேவை. அதுக்காக நாங்கள் 3 சம அளவுடைய இதனுடைய 3 போத்தல்கள். அதே போல பாத்தீங்களா இருந்தா இதுக்கான பலூன் ஒற்றை அளவான பலூனும் பாத்தீங்கன்னா நிறத்திலே வேறுபடாம நான் இந்த தேவையானதுக்கு பலூனை நான் இதுல கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த ரப்பர் நாடாவும் அதில் வச்சிருக்கிறது. இந்த போத்தில பாத்தீங்களா இருந்தா இப்ப இந்த கேரசல் உப்புடிய நேர போத்தில நாங்கள் போத்திலுக்குள்ள போட முடியாது. ஆகவே என்ன செய்யப்பட வேண்டும்டா இந்த போட்டு மிக்சியில இதெல்லாம் போட்டு நன்கு அடித்து அதன் பிறகுதான் ஒரு திண்ம ஒரு பகுதி திண்ம நிலையில அந்த போத்தலுக்குள்ள விட்டு நாங்கள் இந்த பரிசோதனையை நாங்கள் செய்து பார்க்க வேண்டும். சம செயற்பாடு சாப்பாடு நேரங்கள் எவ்வாறான விடப்படுகிற நீர் இந்த பாத்தீங்கன்னா புனல்கள் கொண்டு வந்திருக்கிற எவ்வளவு அடிக்க போறோமோ அத்தனை தான் செய்யப்படுது. இதுல நாங்கள் பார்க்க வேண்டியது இப்ப எவ்வளவுக்கு இதுல நாங்கள் விட போறோம். விடுகின்ற பொழுதும் கொண்டு பிரதானமா இதண்டவனும் காற்று இடைவெளி இல்லாம இந்த மூடி கழுத்து வரைக்கும் நாங்கள் இந்த இதை விடுறது பிரதானமானது. ரைட், இப்ப நாங்கள் இப்ப இந்த செயற்பாட்டை நாங்கள் ஈடுபடுவோம். ரைட், இப்போது பாத்தீங்களா இருந்தா இந்த பழத்தின் அந்த கழிவுகள்
எங்கட தேவை வீட்டு இந்த சமையலறையில இருந்தா முழு இந்த கழிவழுமை பாத்தீங்கன்னா இந்த பப்பாசின்ற மாம்பழத்தின் இந்த பிலாப்பழத்தின் வாழைப்பழத்தோடுகள் முழுத்துமே இதுல போட்டுட்டு சிறிதளவான நீரை நாங்கள் இதுல விடுறோம். பாத்துருந்தீங்களா இந்த பிள்ளை நாங்கள் இப்ப பழக்கழிவு நிறங்கள் மாறிடும். ஆகவே பழக்கழிவுன்றத நாங்கள் உரிய போத்திலுக்குள்ளேயே நாங்கள் இப்ப என்ன செய்யணும் உடனடியாக நாங்கள் விடணும். இப்ப அடித்தது உங்களுக்கு தெரியும் பழக்கழிவுகள் என்ன பழக்கழிவு அதுக்குரியான அந்த போத்திலுக்குள்ள நாங்கள் இப்ப விட்டாத்தானே நிறம் மாறுபட்டிடும். நான் மிக்சியில போட்டு அடிக்கல எல்லா கலர்களும் சேர்க்கின்ற பொழுது அவர் இதை கூழ்நிலை இப்ப பாருங்க பிள்ளை நாங்கள் இப்ப அடிச்சா அப்புறம் பாருங்க ஒரு கூழ் கலர் இதா இருக்கும் பாருங்க. ஓகே இப்பொழுது நாங்கள் இந்த முதலாவது பாத்தீங்களா இருந்தா நாங்கள் பழக்கழிவுகளை போட்டு அடிச்சு நாங்கள் மிக்சியில. இப்ப அடுத்த பாத்தீங்களா கூழ நாங்கள் அந்த போத்தலுக்குள்ள விட்டுட்டோம். இப்ப அடுத்ததா நாங்கள் என்ன செய்வோம் மரக்கறி கழிவுகளை நாங்கள் இதுல போட்டு இந்த மிக்சியில போட்டு அடிக்க போறோம். மரக்கறி கழிவுகளை போட்டு நாங்கள் இந்த மிக்சியில போட்டு இந்த மாதிரி அடிக்கிறோம் பார்ப்போம். சிறிதளவு நீரும் விட வேணும். அந்த போத்தலுக்கு விடக்கூடியதாக இருக்கணும் தொழிற்பாட்டு கேட்டதாக. இப்ப பாத்தீங்களா இருந்த எங்க அந்த உணவு அந்த எங்களுடைய மரக்கறி அடிக்கப்பட்ட அதாவது அந்த தோடுகள் கத்தரிக்காய் இந்த வாழைக்காய் மற்ற பாத்தீங்கன்னா பூசணிக்காய் இந்த தோடுகள் மற்ற கழிவு அந்த தேங்காய் பூ போன்ற மரக்கறி கழிவுகளை நாங்கள் என்ன செய்கிறோம் இப்ப இந்த போத்தலுக்கு நாங்கள் கூழாக்கி போட்டு நல்லா தண்ணி விட்டு அடிச்சு நல்லா கூழாக்கி அந்த காற்றின் எண்ணெயில் அதாவது பூர்ணமா கழுத்து மட்டும் நாங்கள் என்ன செய்ய போறோம். இப்ப நாங்கள் அதை நிரப்புறோம். ஏற்கனவே நாங்கள் பழத்தோடுகள் பழங்கள கழிவு பழக்கழிவு விட்டு நாங்கள் இப்ப மரக்கறியின் கழிவையும் இப்போ நாங்கள் பூர்ணமாக இப்ப நிரப்பிட்டோம். ஓகே இப்ப பாத்தீங்களா இருந்தா பழத்தான் முதலாவது செய்தோம். அடுத்த மரக்கறி செய்தோம். இப்ப கடைசியா பாத்தீங்களா இருந்தா எங்கட உணவு மீது இந்த சோறுகள் பழைய பான் இந்த பான் துண்டு சோறு பழைய சோறு இந்த பருப்பு கறியல் எங்கட கறியல் மற்ற இந்த பாத்தீங்களா இருந்தா பலகாரங்கள் நாங்கள் சாப்பிட மீதி இந்த எங்கட உணவு மீதிகள் பூர்ணமாக இப்ப விட்டுட்டோம். குறிப்பிட்ட அளவு தண்ணியை விட்டுட்டு என்ன செய்ய போறோம் ஒரு திண்மநிலையில பகுதி திண்மநிலையிலான இதுல நாங்கள் இப்ப அடிக்கிறோம் திருப்போம். பாருங்க பிள்ளை கண்ட அந்த உணவு மீதி என்ன மாதிரி வந்து அடிச்சு மிக்சியில அடிச்சு இந்த மாதிரி வருதுன்னு பாருங்க. உணவு மீதி எங்கட பானைகள் பழைய எங்கட பருப்பு கறி எங்கட சாப்பாடுகள் என்ன இப்ப பாத்தீங்கன்னா இடியப்பம் புட்டு மிஞ்சின முழு இதுக்கு நாங்கள் போடுறோம். இப்ப ஓகே பூர்ணமா நாங்கள் இதை இப்ப போட்டு முடிப்போம். இப்ப நாங்கள் எல்லாமே எங்கண்ட மரக்கறி கழிவுகள் உணவு கழிவுகள் பழக்கழிவுகள் இதெல்லாம் பூர்ணமாக ஒற்றை சம அளவான போதில் அந்த கருத்து என்று சொல்லப்பட்ட அந்த நாங்கள் என்ன பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்ற அளவுக்கும் காற்றின் நிலையில் ஏற்படக்கூடிய அளவுக்கு சகலதையும் நாங்கள் இப்பொழுது திருமணில அந்த மிக்சியில அடித்து நாங்கள் பூர்ணமாக இதெல்லாம் விட்டுட்டோம். இப்பொழுது நாங்கள் இப்ப பலூன் அவற்றைக்கு நாங்கள் போடவே நாங்கள் எங்களோட அவதானிப்பதை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த செயற்பாட்டுக்கு பலூன் எடுக்கல கட்டாயமா 3 தனியா பலூன் இல்ல கூட எடுக்கணும். கட்சியம் நாங்கள் நாடாக்கள் சில நேரங்கள்ல அருந்தி தண்டியிடம் என்ன செய்யணும் அதுக்காக நாங்கள் பூர்ணமாகவே என்ன செய்யணும் 2-3 பலூன் எடுக்கணும். அதோட நாங்கள் எடுக்கணும். அந்த பலூனுக்குள்ள கட்சியம் காற்று இல்லாத நிலையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வரோம். சில நேரங்கள் இந்த நாடாக்கள் 60 எக்ஸ்ட்ராவா பலூன் ஒன்று நாங்கள் கைவசம் வச்சிருந்து என்றது நல்லது. இப்ப என்ன செய்யணும் எனக்கு நிச்சயமாக இந்த இதுக்கு ரப்பர் பேண்ட் நாங்கள் இதுல கொழி விடுறது மிகவும் அவசியம். பாத்தீங்களா இருந்து இதுல ரப்பர் பேண்ட் இதில் நாங்கள் கொழி விடணும் கட்டாயமா. ரப்பர் பேண்டை கொழி விட்டுட்டோம். ஓகே
ஓகே நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல இந்த பலூனை நாங்கள் ஊதி பார்த்து சரியா தச்சன் வெடிப்புகள் அல்ல துவாரங்கள் இருக்குன்றதை வடிவை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்ட பின்புதான் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுற அது மிகவும் அவசியம். இப்ப நேரத்தை பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியணும், சரியாக 12 மணிக்கு நாங்கள் இந்த இது பரிசோதனைக்காக எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் பூர்ணமாக வெற்றிகரமாக முடிச்சிட்டு இப்ப நாங்கள் அவதானிப்புக்காக நாங்கள் இவற்றை விட்டிருக்கிறோம். பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி எங்கண்ட சமையலறை கழிவுகளை பயன்படுத்தி உயிர் வாயு உற்பத்தி செய்கிற அந்த செயற்பாட்டில் இது முதலாவது எங்களுக்கு வருதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம்.